ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா அநியாயக்காரர்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாதே என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லுவதையும் அந்த துஆவினுடைய சிறப்புகளையும் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அநியாயம் செய்யக்கூடிய செயல்களை விட்டும், அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்களை விட்டும், அந்த கூட்டத்தார்களை விட்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சூரியன் உதயமாகக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், அந்த எலும்புகளுக்கு எல்லாம் மூட்டு போட்டிருப்பான். நாம எப்படி ஒரு இரும்பு கம்பிய இன்னொரு கம்பியோட ஜாயின் பண்றதுக்கு நட்டு போடுவோமோ, அந்த நட்டு போட்டாதான் ஒரு கம்பி இன்னொரு கம்பியோட நிற்கும். அந்த நட்டு போடல அப்படின்னு சொன்னா தனித்தனியா கலந்து கொண்டுரும். அது போன்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த முட்டுகளுக்கெல்லாம், அந்த எலும்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் முட்டு கொடுத்திருக்கான். அந்த முட்டுங்கிறது நரம்பை போன்றது. அல்லாஹ் அமைப்பாக என்ன செஞ்சிருக்கான், சரியாக அமைப்பு வச்சிருக்கான். யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த எலும்புல இருக்கக்கூடிய முட்டு இறங்கி போயிடுச்சுனாலோ, அல்லது அந்த எலும்புல இருக்கக்கூடிய முட்டு உடைஞ்சு போயிடுச்சுனாலோ, அது கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும், என்ன செய்ய முடியாது. கையாக இருந்தால் கையை அசைக்க முடியாது, காலாக இருந்தா எந்திரிச்சு நடக்க முடியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு தன்னுடைய படைப்புல அல்லாஹ் ரொம்ப உயர்வாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ரொம்ப உன்னதமான ஒரு படைப்பு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், சூரியன் உதயமாகக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய முட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் தர்மம் செய்வது அவசியம் என்பதாக குறிப்பிட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்தவங்க. ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்சு ஆகணும்னு சொன்னா அவங்களால முடியாது. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஒன்றும் தெரியாம இந்த விஷயத்தை கேட்டவுடனே மொழி பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது என்று சொன்னால் எப்படி, நம்மளால முடியாது, நம்மள்கிட்டயே இல்லையே, இருந்தா கொடுத்துருவாங்க. சஹாபா பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இருந்தா கொடுத்துருவாங்க. ஆனா அவங்கள்ட்டயே இல்லை, இது எப்படி நம்ம செயல்படுத்துறது என்பதாக மொழி பிரிஞ்சு நிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், தர்மம் செய்வது என்று சொன்னால் இதெல்லாம் அதுல அடங்கும். அப்படின்னா இரண்டு நபர்களுக்கு மத்தியில நீங்கள் நீதியை வழங்குங்கள். அப்படி ஒருத்தர் நீதியை வழங்கினால் அதுவும் தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பித்தாங்க. பொருளை கொடுக்கிறது, பணம் கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, உடைகள் கொடுப்பது மட்டும் தர்மம் அல்ல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில நீதியை வழங்குவது, அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில உண்மையான விஷயத்தை பேசி அவங்களுக்குள்ள நீதியை வழங்கி ஒருத்தர் வச்சாருன்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா தர்மம் செய்த நன்மையை வழங்குறான். ரெண்டாவது சொல்றாங்க, உங்களுடைய வாகனத்துல ஒருத்தரை ஏற்றி அவரை நீங்க போய் இறக்கி விட்டீங்கன்னா அந்த ஒரு உதவியும் தர்மம் செய்த நன்மையை பெற்று தரும். இல்ல உங்கள்கிட்ட வாகனம் இல்ல, வேறொரு வாகனத்துல அவரை ஏற்றி உதவி. உங்கள்கிட்ட வாகனம் இல்ல, ஒருத்தர் பயணத்துல இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறீங்க, வேற ஒரு வாகனம் உங்களுக்கு தெரிஞ்ச வாகனமோ அல்லது வர்ற ஏதோ ஒரு வாகனத்தை நீங்க ஏற்றி விடுறீங்க. அப்படி சிபாரிசு செய்து வேறு ஒரு வாகனத்துல ஏற்றி விடுவதற்கு உதவி செஞ்சாலும் என்ன செய்யப்படும், அதுவும் தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒபிகுல்லி ஹத்வத்தின் தம்ஷீஹா இல ஸலாத்தி ஸதகத்துன், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வ துமீதுல் அதா அனி தரீகி ஸதகத்துன், நீங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை, இடையூறு தரும் பொருள்களை அந்த பாதையிலிருந்து நீங்கள் அகற்றுவதும் தர்மம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்போ இங்க மேல சொல்லப்பட்ட இந்த செயல்கள் இருக்குது,
இந்த செயல்கள் ஒரு மனிதரிடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை 2 விஷயத்திலிருந்து பாதுகாத்துருவான். ஒண்ணு, அவர் யாருக்கும் எந்த நிலையிலையுமே அநீதமே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தையும் அல்லாஹ் அவர் கொடுத்துருவான். 2வது, அநியாயம் செய்யக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த நபர்களை விட்டு, அந்த கூட்டத்தார்களை விட்டு, அந்த துரோகிகளை விட்டு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் இவரை பாதுகாத்து விடுவான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்துல சிறந்த நன்மையை பெற்று தரும். ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல செயல்கள் யாரிடத்துல இருக்குதோ அவர் என்ன செஞ்சாரு? சூரியன் உதயமாக்கூடிய ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்தவராக அல்லாஹ்விடத்தில் அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பதாகவும் இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் மேலே எந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. 2வது, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்குமே இபாதத்தினுடைய விஷயத்துல நாம சிரமப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நம்ம கஷ்டப்பட்டு அமல் செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் பசியோட இருக்கிறாரு, ஃபர்லு தொழுகை ஆரம்பிக்குது, இப்ப அவருக்கு சாப்பாடும் தயாரா இருக்குது, தொழுகையும் ஆரம்பமா போகுது. இப்ப இவர் சாப்பிடணுமா தொழுகணுமா? இந்த இடத்துல என்ன சட்டம் இருக்கு? கடுமையான பசியில இருக்கிறார், அங்க சாப்பாடு ரெடி, இங்கே ஃபர்லான தொழுகை இங்க ஆரம்பமா போகுது. இப்ப அவர் சாப்பிடணுமா தொழுகணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல சாப்பிடு, அப்புறம் தொழுகு. ஒருத்தர் அவருடைய சுய தேவையில ரொம்ப பயங்கரமா இருக்கிறார், சிறுநீர்ல ரொம்ப அவருக்கு தேவை இருக்குது, ஆனா தொழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அங்க போகணுமா இங்க வரணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல அந்த தேவையை முடித்துட்டு தான் தொழுகைக்கு வரணும். இந்த மாதிரி அல்லாஹ் இலகுபடுத்திக்கிட்டே இருக்கான். தொழுகைக்கு நீங்கள் பொறுமையாக வாருங்க, தொழுகைக்கு ஓடி வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தொழுகைக்கு நீங்க ஓடி வரக்கூடாது, தொழுகைக்கு நீங்க பதறிக்கிட்டு வரக்கூடாது, பொறுமையா வரணும், நிதானமா வரணும். அதே போன்று நிதானமாக பொறுமையாக தொழுக வேண்டும். இதுதான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு இலகுவதான் நாடுறான், கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் நாடவே மாட்டான். சிரமங்களை இபாதத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் கஷ்டத்தை விரும்ப மாட்டான், மேலும் அல்லாஹ் இலகுவையே விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்துல ஒரு பெண்மணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் உள்ள வந்தோடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த பெண்மணி போன பிறகு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண் ரொம்ப நீண்ட நேரம் தொழக்கூடியவள். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த பெண் ரொம்ப நீண்ட நேரம் தொழக்கூடியவள், இரவு நேரத்துல ரொம்ப நின்று தொழக்கூடியவள், எல்லா இபாதத்தையுமே என்ன செய்வா? ரொம்ப நேரம் அந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடியவள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வணக்கங்களில் இபாதத்துகளில் நீங்கள் சக்தி பெறும் அளவையே நீங்கள் தொடர்ந்து அதை செய்து கொள்ளுங்கள். ஒரு இபாதத்துல ஒரு வணக்கத்துல உங்களுக்கு என்ன சக்தி இருக்குதோ அதை மட்டுமே நீங்க செஞ்சு பழகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை மீறி நீங்க செய்ய வேணாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் சடையடையாத வரையும் அல்லாஹ் சடையடைய மாட்டான். நீங்க உங்களை வருத்தி கொண்டு, நீங்க உங்களை சிரமப்படுத்தி கொண்டு, நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய இபாதத் செயல்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீங்க ரொம்ப இலகுவாக செய்யறதையே அல்லாஹ் விரும்புறான். நீங்க சடையடைஞ்சிடக்கூடாது, நீங்க சடவடைஞ்சீங்கன்னா அல்லாஹ் சடையடைஞ்சிருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, வகான அஹப்பல்லதீன இலைஹி மா தவாம சாஹிபுஹு அலைஹி. அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அடியானிடத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னு சொன்னா, ஒரு அடியான் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அந்த அமல் ரொம்ப குறைவானதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். செய்யக்கூடிய அமல்லையே தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் அது ரொம்ப குறைவானதாக இருந்தாலும் அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். எனவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு இபாதத் செய்வதையே அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு செயலை நீங்க செய்யுங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வினுடைய விருப்பத்தையும் அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் பெற முடியும். மேலும் ஒரு நல்ல செயலை ஒருவர் தொடர்ந்து செஞ்சாருன்னா அதனுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அநியாயமான செயல்களை யாருக்கும் அவரும் செய்ய மாட்டாரு. அவருக்கு யாரும் எந்த வகையிலும் அநீதங்கள் செய்யாமல், எந்த வகையில் அவருக்கு சூழ்ச்சி துரோகங்கள் செய்யாத அந்த கெட்ட மனிதர்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுவான். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக
ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد